புது பஸ் ஸ்டாண்டு கரூர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரும். திருமாலிருங்க இடத்துல கட்டியிருக்காங்க. அதனால ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் முறையில் என்ன சொல்றேன்னா 2 கிலோமீட்டர்ல டிராபிக் குறைய போறதில்ல. ஹாஸ்பிட்டல், பெரிய நிறுவனம், பேங்கிங் எல்லாமே கரூர்ல இருக்கு. 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதனால பொதுமக்களுக்கு அவங்களுக்கு அலைச்சல் தான். அங்க இருந்து பஸ் மாதிரி, இங்க இருந்து பஸ் மாதிரி இருக்கும். தூரமா இருந்தா சௌரியமா இருக்கும். அதனால எங்க தொழில் பொதுமக்களுக்கு சிரமம் தான். அந்த இடம் கரூர் மாநகராட்சிங்கிறாங்க. மாநகராட்சி எலிஜிபிலிட்டியே இல்லை. வரி, குப்பை வரி, அது வரி இருந்தா பாருங்க, சாக்கடை பாருங்க எப்படி கிடக்குன்னு. இந்த காலத்துல 2 பக்கம் கருங்கல் வச்சு கட்டி இந்த வாய்க்கால் ஓடி இருந்தது. அது கூட பரவாயில்ல அழுனாங்க. இன்னைக்கு பாதாள சாக்கடைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துமே அடைச்சு கிடக்குது. துப்புரவு தொழிலாளர் வர்றதுக்கு 10 கான்ட்ராக்ட் லேபர் இருக்காங்க. இதெல்லாம் குளறுபடிகள் தானே தவிர இன்னும் மேம்படுற மாதிரி ஒன்றும் தெரியல. எங்களுக்கு சொல்ல போனா யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. அது டிராபிக் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பாலம் போடுறாங்க, மேம்பாலம் போடுறாங்க. அதெல்லாம் அமைக்கிறது இப்போதைக்கு அதிகம் இல்லை. இதுக்கு இன்னும் அனுமதியாக சொல்ல போனா வெள்ளக்காரங்காலத்துல ரயில்வே ட்ராக் எடுக்கிறப்ப இங்கிட்டு 100 மீட்டர் இங்கிட்டு 100 மீட்டர் எடுத்தான். அது அப்பவே தெரியும். அவன் ஆங்கிலேய நம்ம இந்த இந்தியா ஆள்றப்பவே அப்பவே எடுத்தான். இன்னைக்கு மக்கள் பீப்புள் கரூர்ல 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதிகாரிகள் பிளான் பண்ணி சொன்னாலும் அரசியல்வாதிகள் அதை மேம்படுத்துறதுல பொருளாதாரம் தட்டி கழிச்சிட்டு போயிடறாங்க. அதனாலதான் மக்களோட நெருக்கடி அதிகமா இருக்கு.